நாகை வாய்க்காங்கரை தெருவில் கணவர், மாமியார் மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வருபவர் இளஞ்சியம். தன் கணவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டதால் குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு செல்ல முடிவு செய்தார். வீட்டு வேலை செய்தும் போதிய வருமானம் இல்லாததால் வாடகை ஆட்டோ சேவை நிறுவனத்தை அணுகி ஆட்டோ ஓட்ட முடிவு செய்தார். இதையடுத்து 3 மாதங்கள் உரிய பயிற்சி கொடுத்து ஓட்டுநர் உரிமம் பெற்று தந்து நாகையின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநராக இளஞ்சியத்தை உருவாக்கி உள்ளது வாடகை ஆட்டோ சேவை நிறுவனம். காலை 9 மணிக்கு நாகூருக்கு ஷேர் ஆட்டோவாக ஓட்டுவது, மதிய நேரத்தில் உணவகத்தில் இருந்து உணவு ஏற்றி செல்வது, மாலை நேரத்தில் கல்லூரி மாணவிகள் சவாரி என இரவு வரை ஆட்டோவை ஓட்டுகிறார். இந்த நாகப்பட்டினத்தில் லேடி யாருமே ஓட்டல. ஆனால் எனக்கு தேடி நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அவங்க மூலியமாக எனக்கு கிடச்சிச்சு இந்த வேலை. இந்த வீட்டுக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, லேடி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஓகே சொல்லி நான் வந்துட்டேன். வந்தப்போ எனக்கு லைசன்ஸு ட்ரைனிங்லாம் கொடுத்து இப்போ நான் காலையில் 8:30க்கு எடுப்பேன் வண்டியை. கரெக்டாக 8:30க்கு எடுப்பேன். நைட்டு 7:30க்கு சவாரி எவ்வளோ தூரம் இருக்கோ, எவ்வளோ நேரம் இருக்கோ அதை அட்டன் பண்ணிட்டு நான் வீட்டில் வண்டி அவங்க டயத்துக்கு போட்டுட்டு போயிடுவேன். நான் நம்ம நாகப்பட்டினத்தில் ஆட்டோ ஓட்டுறது, ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் இதை அவங்கள கூப்பிட்டுட்ருக்குறோம். ஒவ்வொரு தடவையும் காலை டிஃபன் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு 7 மணிக்கு கூப்பிட்டா கரெக்டாக 7:10க்குள்ளே கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 12, 12:30 அந்த டயத்தை சொல்லுவோம். ஏதோ எந்த டைம் சொல்கிறோமோ அந்த டயத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. எங்களுக்கு உதவியாக இருக்குது. ஒரு மகளிர் வண்டி ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான். ஆனால் நாகப்பட்டினத்தில் முதலாக இவங்க ஓட்டுறாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லாவும் ஆட்டோ நல்லாவும் ஓட்டுறாங்க. இது ரொம்ப மகளிருக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு லேடியாக இருந்து இப்படி வண்டி ஓட்டுறாங்கல்ல அப்படின்னு சூப்பராக இருக்குது. பெண் ஓட்டுநர் என்பதால் எந்தவித பயமும் இல்லாமல் ஆட்டோவில் பயணிக்க முடிவதாக பெண் பயணிகள் தெரிவிக்கின்றனர். வாடகை ஆட்டோ என்பதால் வருமானம் குறைவாகவே இருக்கும் நிலையில் விரைவில் சொந்த ஆட்டோ வாங்கும் நாளுக்காக காத்திருக்கிறார் இளஞ்சியம். சன் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.